சார் நம்ம ஆஃபீஸில் ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,50,000 நம்மளுக்கு வந்து 40 lakhs பட்ஜெட் வரைக்குமே நம்ம வெஹிக்கிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க. பட்ஜெட்டில் ஒன்றால் இருக்குது, ப்ரீமியமில் ஒன்றால். ஆமாங்க, எல்லா செக்மெண்ட்லேயும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வரப்போ என்னடா பெரிய செக்மெண்ட் தானா அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும் ஒரு கார். இப்போ அவங்களுக்கோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இல்லைன்னா ஒரு 2 lakh பட்ஜெட்ல எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் நம்ம வச்சுருக்கோங்க. ஓகே, இப்போ பட்ஜெட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? தாராளமாங்க சார். நம்ம ஒரு பட்ஜெட்டான ஒரு கார் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Chevrolet Sparkங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இது வந்து தேர்ட் ஓனரில் இருக்குது. இது ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா 31 வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 கோட் பண்ணுறோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு சின்ன நெகோஷியபிள் நம்மளுக்கு கிடைக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா என்னடா இது வந்து லோ பட்ஜெட்டில் இவ்வளோ கிளியரான ஒரு வெஹிக்கிள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதை நம்ம எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ஆகட்டும், எஃப்சி ஆகட்டும், எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. சார் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 lakh பட்ஜெட்டில் 1.5 lakh பட்ஜெட்டில் ஒரு வண்டி பார்த்தோங்க. அதுலேயே ஒரு 3 lakh பட்ஜெட் ஆல் டைம் ஃபேவரேட் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hyundai i20ங்க. i20 எப்பவுமே எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சமான ஒரு வெஹிக்கிள். அதுவும் இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து i20 மேக்னா செகண்ட் ஓனரில் இருக்குங்க. இது வந்து 2011 மாடல். இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 வருதுங்க. இதோட கிலோமீட்டர்ஸ் ரன் ஆனது பார்த்தீங்கன்னா 1,30,000 கம்பெனி சிஎஸ்ஆருங்க. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு வெஹிக்கிள். இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ இது யாராவது பட்ஜெட் வைஸில் இந்த i20 வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இதை எடுத்துக்கலாங்க. அடுத்த ஒரு செக்மெண்ட் ஆல் டைம் ஃபேவரேட் வெஹிக்கிள் Volkswagen Polo. Volkswagen Polo எல்லாத்துக்குமே ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி கிடைக்கும். அதுவும் டீசல் வண்டினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இது செகண்ட் ஓனரில் இருக்குது. இது வெறுமே 77,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,15,000 நம்ம கோட் பண்ணுறோங்க. இது வந்து ஹைலைனுங்க. போலோலேயே இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியபிளில் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து எல்லா வண்டியுமே நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியரான வெஹிக்கிள் தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். எந்த ஒரு தட்டல் முட்டலோ ரீபெயிண்டிங்கோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டோ இந்த மாதிரி ஆக்சிடென்டல் கிளைம் இருக்கிற வெஹிக்கிள் நம்ம எடுக்கிறது இல்லைங்க. இது வந்து நாங்கள் குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப செலக்டிவாக ஒவ்வொரு வெஹிக்கிளுமே பார்த்து தான் நம்ம இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கோங்க. டீசல் செக்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு இப்போ ரொம்ப ரேர் கேசஸ் ஆங்க, வண்டி கிடைக்கிறது இல்லை. அதுலேயும் இது வந்து குவாலிட்டியான ஒரு வெஹிக்கிள். ஸோ பட்ஜெட் வைஸில் இந்த போலோ டீசலில் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சார். மிட் வேரியண்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோண்டா சிட்டி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாருதி ஹுண்டை விட வந்து அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டுன்னு போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹோண்டா சிட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க சார். சிட்டி வந்து ZX வேரியண்ட்டுங்க. இது வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது. இது வெறுமே 46,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சில்வர் கலருங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,20,000 வருதுங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ரீசனபிளான நெகோஷியபிளில் நம்மளுக்கு கிடைக்குங்க. வியூவர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக டவுட் இருக்கும். 2007க்கு கிலோமீட்டர் அண்டர் 50,000ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சார் இது வரைக்குமே கம்பெனி சிஎஸ்ஆர் தான், நீங்கள் அவங்க செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓல்டேஜ் பர்சன் யூஸ் பண்ணதுனால அவ்வளோவா அவங்க யூஸ் பண்ணலை, சும்மா லோக்கலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது அவங்க நெசசிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. வண்டி அவ்வளோ நியூ கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரியே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு டவுட் இருக்கும், தாராளமாக செக் பண்ணிக்கலாம். தாராளமாக சார், நம்ம ஷோரூமில் இருக்கிற எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன வண்டி ஒரு 1,000 ரூபாய்க்கு எடுக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற வெஹிக்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து அவங்க ஷோரூம்க்கோ இல்லை மெக்கானிக்ஸ்க்கோ அவங்க கன்வீனியன்ட்டுக்கு எங்கே வேணும்னாலும் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு அட்வான்ஸ் பண்ணால் போதுமானதுங்க. அடுத்த ஒரு வெஹிக்கிள் சார், எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஆல் டைம் ஃபேவரேட். அதுவும் வந்து டாட்டாவில் அல்ட்ராஸ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டில் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள்ங்க. இது CVT கியர் பாக்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2023 மாடல் XZ+ வேரியண்ட்டுங்க, XZ+S. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் ஓனர், வெறும் 33,000 கிலோமீட்டர்ஸாக ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8,90,000 வருதுங்க. இது இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குது. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். XZன்றாலே அதாவது செகண்ட் டாப் வேரியண்ட்டுங்க. இதில் எல்லாமே வந்துடும், எல்லா ஃபுல் ஆப்ஷன்ஸும் வந்துடும். வித் சன்ரூஃபோடு இருக்குங்க.
பேங்க் ஃபினான்ஸே கிடைக்கும் இதுக்கு? 200% கிடைக்கும் சார். இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நீட்டாக இருந்ததுன்னா 80 to 90% நம்மளுக்கு கிடைக்குங்க. மேக்ஸிமம் இன்னும் நல்லா ப்ரீ அப்ரூவல் இருந்ததுன்னா ஃபுல் லோனுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. ஓகே, அடுத்து போலோ பார்த்துலாங்களா? தாராளமாக சார். பட் இது போலோ வந்து புக் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி ஈவினிங் டெலிவரி. இது போலோ GT 2021 மாடலுங்க, TSI 1 லிட்டர் என்ஜின்ங்க. இது வெறுமே 6000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆன ஒரு வெஹிக்கிள். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1075. வண்டி வந்து 2 ஹவர்ஸ்லேயே இது புக் ஆகிடுச்சுங்க. நான் உள்ளே வரும்போதே இதை தான் ஃபஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சாரி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா போலோ GT வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ஸுங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரேட்டான வெஹிக்கிள். பட் இன்னுமே எனக்கு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு எதை ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கஸ்டமர், எனக்கு அது ரொம்ப வேண்டிய கஸ்டமர். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் எனக்கு பழக்கமானவங்க. அவங்க என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 வெஹிக்கிள் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறப்ப என்னால் அதை தவிர்க்கவே முடியல. பட் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ஃபுல் அமௌண்ட் இப்போவே கொடுக்குறேன், நீங்கள் கோட் பண்ண அமௌண்ட்டு கூட கொடுக்குறேன், நெகோஷியேஷன் கூட வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆஸ் பர் நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரொசீஜர் படி போகணுமோ அப்படி தான் போக முடியும். முக்கியமான ரீசன் வந்துட்டு இதனோட கிலோமீட்டர் தான் பேசுது. ஆமாங்க, இதுக்கு ஃபுல் லோனுமே அந்த தம்பிக்கு அவைல் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் இந்த வெஹிக்கிள் டெலிவரிங்க. GTயில் வெறும் 6000 ஓடின வண்டி. வெறும் 6000 ஓடினது சார். அது சென்னை நம்பராக இருந்தாலுமே இட்ஸ் சூப்பர் வெஹிக்கிள். அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். அவங்க எல்லாமே ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டு தான் இந்த வெஹிக்கிளே ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கலர் வேறு நம்மளுக்கு பிடிச்சமான ரெட் கலருங்க. ஆமாங்க. ரைட், பரவாயில்ல. அதே ரெட்டில் பின்னாடி பலினோ இருக்கா, பார்த்துருவோம். பார்த்துடலாங்க சார். இது பலினோவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க. இதுவும் வந்து நம்ம லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆல்ஃபா டாப் அண்ட் மாடலுங்க. இது வந்து 2018 பெட்ரோல் மேனுவலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். இது 1,08,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிடுச்சு. இது ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,15,000. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு ரீசனபிளான நெகோஷியேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப் டு டேட் கம்பெனி CSRங்க. ஸோ அடுத்த ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் நம்ம பார்த்துடலாங்க. அதுவும் பட்ஜெட் வைஸில். ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு சென்னை நம்பராக இருந்தாலும் BMW 5 சீரீஸுங்க. BMW 520Dங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல், சிங்கிள் ஓனர், வெறுமே 60,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14 lakhs வருது. ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அப் டு டேட் கம்பெனி CSRங்க. இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. ஒரு கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்காங்க. வண்டி நேற்று கொண்டு போயிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. தி ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதுவும் வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு புக் ஆகாததுனால நம்ம இது கொடுக்குறோங்க. சூப்பரான வெஹிக்கிள். ஒரு பட்ஜெட் வைஸில் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள், அது லோ கிலோமீட்டர்ஸில் எடுக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாங்க. ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா BMW X3ங்க. இது வந்து 2013 மாடல். இதுவும் வந்து சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. வெறும் 70,000 கிலோமீட்டர்ஸாக ரன் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,50,000 இருக்குதுங்க. ஆனால் இதோட இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு. நம்ம இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்குங்க. இதுவுமே வந்து சூப்பர் குவாலிட்டி வெஹிக்கிள். எல்லாமே அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் வைஸில் ஒரு ப்ரீமியம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வெஹிக்கிளையும் சூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் போகிறப்ப ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சார் நம்ம ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் போகிற வரைக்குமே பேங்க்கில் வந்து சில ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எடுக்கிற அந்த ப்ரொஃபைல் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக அது பெஸ்ட்டான ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து 50 to 60% ஆகுங்க லோனு. ஓகே, அதுபோல் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறதே வந்து இந்த ஃபினான்ஸ் ஓரியன்டாக இருக்க கம்பெனிஸ் அந்த ஹப்லேயே சென்டரில் இருக்கும். அப்படின்றப்ப கண்டிப்பாக நமக்கு ப்ரியாரிட்டி டெஃபினட்டாக இல்லை சார். நம்ம எல்லா பேங்க்கோடையும் நம்ம வந்து நிறைய டைஅப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ லோக்கல் ஃபினான்ஸும் நம்ம டைஅப் இருக்குது. ஸோ அதனால் எந்த கஸ்டமர்ஸும் வந்து ஃபினான்ஸோட ஹெசிடேஷன் தேவையில்லைங்க. நம்ம எந்த வெஹிக்கிளாக மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வெஹிக்கிள் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்சூரன்ஸும் போடுறோங்க. இங்கேயே நம்ம இன்சூரன்ஸும் போட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் நம்ம அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பைக்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. காஷ் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரையாக்சிஸ்க்கான அர்த்தமே அதுதான். நீங்கள் எந்த 3 ஆங்கிள்ஸில் போனீங்கனாலும் நாங்கள் வி வில் கிவ் த பெஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரையாக்சிஸ் மோட்டர்ஸோடைய அர்த்தம். ஸோ வந்து கண்டிப்பாக இங்கே வரவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வாட்டர் வாஷும் நம்ம இங்கே வந்து போட்டுட்ருக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் வாஷ் ஆனால் PPF கோட்டிங் இது எல்லாமே நம்ம வெளியில் தான் நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோங்க. பட் வந்து விருப்பப்பட்டு யார் வந்து இங்கே வந்து ஒரு காருன்னு எடுக்க வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் வேணுமோ அது எல்லாமே A to Z நம்ம பண்ணி கொடுக்கறது தாங்க நம்ம ட்ரையாக்சிஸோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க யோசிப்பாங்க, மேடம் வந்துட்டு யூஸ்வலாக பார்க்குற இடத்த விட புது இடமா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நீங்களே இந்த நல்ல விஷயத்த சொல்லிடுங்க. நம்ம ஆஃபீஸ் நேம், நம்ம லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. ஸோ
ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் வந்து நிறையா இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷோரூம்ஸில் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கு இருந்திருக்கேன். ஐ எம் அ ஸ்டாஃப் ஓவர் தேர். பட் இப்போ என்னென்னா, நான் சந்தோஷமான விஷயம் உங்களை எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது என்னென்னா, நான் சொந்தமாக வந்து இந்த ட்ரையாக்சஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்ட் கார் செக்டார்ஸ் தான். ப்ளஸ் வந்து நம்ம சூப்பர் பைக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாமே ஆல் இன் ஆல் பண்ணிகிட்ருக்கோம். இது லாஸ்ட் மந்த் 29th தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட்டு சர்வீஸ் நான் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம இதை வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. அதாவது வந்து லிமிட்டடாக நம்ம ஸ்டாக்ஸ் கொடுத்தாலுமே அதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட வில்லிங் அபிப்பிராயம். ஏன்னா அப்படிங்கிற போது வந்து கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி எல்லாருமே வந்து வண்டி எடுக்கணுங்கிறது தான். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வெஹிக்கிளோ இல்லை வந்து அடிப்பட்ட வண்டியோ நம்ம எடுத்துகிட்டு வந்து போய் சொல்லி நம்ம விற்கிறது இல்லைங்க. ஒரு ரூபா பட்ஜெட்டுக்கு வண்டி எடுத்தாலும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்க செக் பண்ணிவிட்டு எடுத்தால் போதுமானதுங்க. ஸோ எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, இது என்னோட ஓன் கம்பெனி. ஸோ இதில் வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீமு. இதில் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, ஒரு சின்ன வண்டியாக இருந்தாலுமே பார்த்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ராச்சஸோ ஒரு பெயிண்ட் அந்த பக்கம் போயோ இந்த பக்கம் போயோ இல்லை வந்து உள்ள சீட்ஸோ ஸ்டேரிங் கவர்ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லோ பட்ஜெட்ஸில் வந்து வெளியில் நல்லாயிருக்கும், உள்ள ஒரு மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்போ நிறுத்தியிருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம ஆஃபீஸோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக்சஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எஸ்புரத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க நம்மளோட ஆஃபீஸு. இதோட லேண்ட்மார்க் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இது மெயின் லேண்ட்மார்க்கில் இருக்குங்க, மெக்ரிகர் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் ஆப்போசிட்லேயே சிச்சுவேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆர்எஸ்புரம் இந்தியன் பேங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாலே எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் வந்து சிச்சுவேட்டட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா கஸ்டமர்ஸ்கிட்டையும் நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, ஒரு வாட்டி நீங்கள் கார் எடுக்கிறதில்ல, அது ரெண்டாவது விஷயம். ஸோ எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்தாலே ஜஸ்ட் ப்ளீஸ் எங்கள் ஷோரூமை வந்து விசிட் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள், எங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னாலுமே நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். பெஸ்ட்டான வெஹிக்கிள் நம்ம வந்து வித் ரெக்கார்ட்ஸோடவே நம்ம அவைலபிள் பண்ணி கொடுப்போங்க. உங்களுக்கு வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னோட நம்பர். ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னு சொன்னாலுமே நம்ம பார்த்து கொடுப்போம். அதுக்கான ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுவோம். என்றைக்கு வரீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த வெஹிக்கிள் அன்றைக்கி அவைலபிள் இருக்குங்க. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணணும், இல்லை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் இங்கே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ப்ரீவியஸாக எங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா we will arrange the vehicleங்க. இதே மாதிரி எவ்ரி மந்த் வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துடலாம். கண்டிப்பாக கொடுத்துட்ருப்போம் சார். இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 4-5 வண்டி வர வேண்டியது இருக்குது, எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் என்கிட்ட கேட்ட விஷயந்தான். பார்த்து லிமிட்டடாக பார்த்து தான் நம்ம வந்து வண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ் இருந்தால் அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். இல்லை இது இல்லாமல் புது ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அலாட்.